என்ன சீனியர் ஜூனியரை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சந்தோஷ் நாராயணன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் முத்து 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பிளக்டு வெர்ஷன் வந்து ப்ளே பண்ணும்போது மன்னார் முத்து வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது மன்னார் முத்து வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்பிளக்டு பண்ணுறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உடனே சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாட்டு ஹிட் ஆயிடுச்சு நம்ப வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்றாங்க. கீழே ஷான் ரோல்டன் அவர்கள் எமோஜி ஒரு சிரிக்கிற எமோஜி போட்டாங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சாய் அபியங்கர் ஒரு பாடல் போட்டுட்டு அந்த பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளக்டு வெர்ஷன் வந்து எப்போதுமே தொடர்ச்சியாக போடுற ஒரு வழக்கம் உண்டு. அதை ட்ரோல் பண்ணி அதை கிண்டலாக பேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா சனா அவர்கள் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது இது எப்படி மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, சாய் அபியங்கரை பார்த்து சனாவும் ஷான் ரோல்டனும் இன்னும் பல இசையமைப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இது 2 விதமான பார்வையில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க அவங்களுடைய வன்மத்தை வெளில காட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. இன்னொரு சைடு ஷான் ரோல்டன் என்ன சொன்னால், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கேலியாக தான் அதை நாங்கள் இப்போ இது பண்ணோம். அதை கிண்டல் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து கலாய்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பண்ணல. சும்மா ஒரு கேலியாக எடுத்த வீடியோ அது. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதர்வைஸ் வந்து இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இவங்கள ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் நான் அதை ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வெளியிட்டது அவர் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரைட்டாக டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்து, நம்ம நிறைய என்ட்ரிஸ் பார்த்துருப்போம், அது ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாரு. இதில் இவர் இந்த நோக்கத்தோட தான் வெளியிட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் 2 தரப்புலேருந்தும் 2 விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் வந்து பாட்டு புரியலன்னா உடனே அன்பிளக்டு போட ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து, ஏன்பா ஒரு சின்ன பையன் இத்தனை படங்கள் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ காண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விமர்சனமும் வைக்க ஆரம்பிச்சேன். தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. நான் பொதுவாக என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்னோட பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதுக்கு அவரு ரியாக்ட் பண்ணல, அதுக்கு இவரு ரியாக்ட் பண்ணல. 2 பேரும் அவங்கவுங்களுடைய மியூசிக்கை அவங்கவுங்களுடைய படங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சாய் அபியங்கர் வந்து வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பெரிய படங்கள் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்குமே சாய் அபியங்கருடைய இசையில ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு, ஒரு சில குட்டுமே இருக்குன்னு வச்சுங்களேன். சில பாடல்கள்லாம் வந்து வைப் பண்ற மெட்டீரியலா இருக்கு. ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்பா ஆர்ஆர் இப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் எனக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஆனா இவங்க இதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சோசியல் ஃபைட் நடக்குதுல்ல, அது எந்த வகையில சரியா இருக்குன்னு தெரியல. ஏன்னா சாய் அபியங்கர் சமீபத்துல ஒரு நேர்காணல்ல வந்து நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன அதுக்குள்ள இவ்வளவு அடி வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, நீங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறேன். இங்க பொதுவா எந்த ஒரு பார்வை அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளர் புதுசா வரும்போது எப்போதுமே ஒரு ஜென்ரேஷன் ஒரு விஷயம் நடக்கதான் செய்யும். அஃப்கோர்ஸ் அனிருத்துக்கும் இந்த விஷயம் நடந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த விஷயம் நடந்துச்சு. சந்தோஷ் நாராயணுக்கோ ஷான் ரோல்டனுக்கோ நடந்துச்சான்னு கேட்டா ஷான் ரோல்டனுக்கு நடக்கல, பெருசா எதுவும் நடக்கல. சந்தோஷ் நாராயணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அதை கண்டா வர சொல்லுங்க சாங் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் முன்னெடுத்து வச்சாங்க. ஆனா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் முன்னாடி வரும்போது, அதாவது ஒரு படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது இளையராஜா பாட்டு மாரி இல்லை, ஏஆர் ரஹ்மான் பாட்டு புரியல அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்துச்சுதான். அனிருத் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, என்னப்பா பாட்டே புரியல, டம்மு டம்மு டம்முன்னு போட்டு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வச்சாங்க. இதேதான் சாய் அபியங்கருக்கும் தொடர்ச்சியா விமர்சனம். ஆனா என்னன்னா, அவரு 2 ஆல்பம் போட்டு அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணும்போது விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் இப்போ சோசியல் மீடியா இருக்கனால ரொம்ப அதிகமா அதை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா முன்னாடி அப்படி பேசணுமான்னு கேட்டா கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இளையராஜா அவர்கள் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா நம்ம இளையராஜா மட்டும்தான் எடுத்து பேசணும். ஏன்னா அவருடைய பாடல் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமா, அதே மாதிரி எல்லாரோட பாடல்களுமே நெருக்கமா இருந்துச்சு. ஆனா நம்ம இளையராஜா மட்டும்தான் எடுத்து நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சோம். அஃப்கோர்ஸ் நானுமே ஒரு இளையராஜா ஃபேன் தான் வச்சுக்கோங்க. அதுக்காக எனக்கு தேவாவை பிடிக்காதா, சங்கர் கணேசன் சாரை பிடிக்காதா, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பிடிக்காதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. எல்லாரையுமே எனக்கு எஸ் ஏ ராஜ்குமார் பிடிக்கும், ரகுநந்தன் பிடிக்கும், வித்யாசாகர் பிடிக்கும், பரத்வாஜ் பிடிக்கும், இது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டருமே பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். எப்ப வந்தாங்க, எத்தனை படம் பண்ணாங்க அப்படிங்கெல்லாம் தாண்டி அவங்க போடக்கூடிய இசை நல்லா இருக்கா அப்படிங்கிறதான் இங்க கேள்வியா இருக்கு. அவங்க போடக்கூடிய இசை நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம ரசிக்கலாம். ஆனா இவங்களுக்கு இவங்க வந்து போட்டி, இவங்களுக்கு இவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் அப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களோட அடுத்த படத்துல அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜிவி எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஜிவி என்னப்பா நடிக்க போயிட்டாரு, பாட்டே போடுறதில்ல அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு கம்பேக்லாம் கிடையாது, திடீர்னு ஒரு பேங்க் கொடுத்தாரு.
அனிருத் அவர்களுக்கு நிறைய விமர்சனம் வச்சாங்க, டிசியில போட்டு பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விமர்சனம் வந்துகிட்டே தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சாய் அபியங்கருக்கு இன்னும் அதிகமான ஒரு பொறுப்பு, அதே சமயம் இன்னும் அதிக கவனத்தோட ஒரு ஒரு இசையையும், ஒரு ஒரு பாடலையும், ஒரு ஒரு ஆர்ஆரையும் ரொம்ப கவனமா அணுகுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஓகே இவ்வளவு விமர்சனம் வருது, நம்ம கண்டிப்பா ஹிட் கொடுத்தோம். தமிழ் முருகன் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா சாய் அபியங்கருக்கு அதிகப்படியான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மேபி அந்த படத்தோட ப்ராப்பர் அவுட் பார்த்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கலாம். ஆனா ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற பார்வையில இருந்ததுன்னா ஓகே. ஆனா இங்க ரெண்டு தரப்புக்கும் ஒரு அந்த ஒரு வீடியோல ஏற்பட்ட பிரச்சனை எவ்வளவு தூரம் வெடிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கும்ல, எனக்கு இதுதான் தோணுச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சந்தோஷ் நாராயணன் அவர் கான்செர்ட்ல செம பிஸியா இருக்காரு. அஃப்கோர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருப்போம். அவர் வந்து பேசுறப்பே நிறைய கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ மேபி அந்த மாதிரி கூட அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கலாம். ஒரு நகைச்சுவைக்காக பண்ணியிருந்திருக்கலாம். ஷான் ரோல்டனும் அந்த அந்த வீடியோ பிடிச்சி அதுக்கு ஒரு எமோஜ் போட்டிருக்கலாம். இவ்வளவு விஷயங்களை எடுத்து வைப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம டீகோட்ல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துறோம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான டீகோட்டை தவிர்த்துட்டு அந்த பாடல் எப்படி இருக்குங்கிற டீகோட்ல நம்ம வந்து கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.